ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். எங்கப்பா போகிறோம்? வயலுக்கு போகிறோம்ப்பா. என்ன வேலைப்பா? போன வாட்டி தான் நெல் விதைச்சும் ஒரு பயனும் இல்லை. இப்போ நிலத்தை உழுது ஏதாவது பண்ணலாம்ப்பா. போய் பார்க்கலாமாப்பா என்ன தான் போட்டிருக்கீங்கன்ட்டு? சரி வாப்பா போ. எங்கப்பா கொண்டு போயினேக்கிற? அங்கே தான் இருக்குது வாயாசி. என்னப்பா அவ்வளோ தூரம் கொண்டு போயினேக்கிறேன்னா நடக்க முடியல. இப்போ பாருப்பா காலெலாம் வலிக்குதுப்பா. அம்மாந்துருப்பா நான் நடந்து வர்றது. என்னப்பா நீ இந்த சின்ன வயசுலேயே எப்படியாயா என்ன பண்ண போகிற? முடியலப்பா. நீ வேற அம்மாந்துரம் கொண்டு போயினேக்கிற. சரி வா போவோம் வா. சரி வா போகலாம் வா. என்னப்பா நீ சரி என்னடா இந்த வயசுலேயே கால் வலிக்கு கை வலிக்குன்ற? நீ படிச்சிருந்தா உன்னை ஏன்டா இங்கெல்லாம் கூப்பிட்டு வர போகிறேன்? நீ நிலத்து பக்கமே வந்திருக்க வேணாம். நீ எல்லாம் படிச்சிருந்தா. நீ என்னை ஒழுங்கா படிக்க வச்சா நான் ஏன்பா வரேன்? உன்னை நானாடா படிக்கவில்லை, நீ தாண்டா படிக்கலை. நீ படிக்கணும்டா ஒழுங்கா. சரிவா நிலம் வந்துருச்சு வா போய் பார்ப்போம் வா. இதாப்பா நம்ம நிலம்? ஆமாண்டா இதான் இவ்வளோ பெருசா நம்ம நிலம்? ஆமாண்டா இவ்வளோ இவ்வளோ பெருசா? வாங்க போகலாம் வாங்க. சரி வா போ. அம்மா நான் இங்கெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கானு கேட்டு பாடுறா. நான் இது வரைக்கும் கூப்பிட்டே வந்தது இல்லடா. நீ பண்ண வேலை, நீ படிச்சிருந்தா கூப்பிட்டு வந்திருக்க மாட்டேன். நீ படிக்கலை. ஒழுங்காக படிச்சிருந்தனா இங்கெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்க வேலை இருக்கா? என்னப்பா போட்டு 2 வாரம் ஆச்சுன்னா ஒன்றுமே வேலையில? நானும் 2 வாரம் காத்து கிடக்குறேன்டா, ஒன்றும் வர மாட்டேங்குது. என்னப்பா இது சுத்தமாக வெறும் மண்ணு மட்டும் தான் கிடைக்குதுப்பா. இதோ பாரு வெறும் மண்ணு தான் கிடைக்குது. என்ன நிலத்தை ஓட்டினா ஒன்றுமே காணோம். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சுடா. என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலை. என்னப்பா இது? அண்ணே அண்ணே பா அவர் கூப்பிட்றாரு பாருப்பா. தம்பி யாருப்பா அது? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. தேவாப்பா நல்லா இருக்கியாப்பா? அண்ணே நல்லா இருக்கேண்ணே. நானே கைனி பார்க்க வந்துடுறீங்க, பையனிட்டு வந்துடுறீங்க. தம்பி பயிர் போட்டப்பா, ஒன்றும் விளையலப்பா. அண்ணே எனக்கும் அப்படி தானே இருந்தது. சாயில் டெஸ்ட்டு கொடுத்தேன். உங்கள் சாயில் எடுத்து மாதிரி டெஸ்ட்டு லேபில் கொடுங்க. அவங்க என்ன வரேன்னு சொல்லுவாங்க. அது கைனிக்கு போடுங்க, நல்லா விளைச்சல் வரும். என்னப்பா தம்பி உங்கள் அப்பாவுக்கு எல்லாம் சொல்ல பண்ணி பச்சை தானே? அவன் என்னத்தை படித்தான்? சாயில் டெஸ்டா அப்படின்னா என்னப்பா? அண்ணே நம்ம கையில் இருக்கிற மண்ணை எடுத்து லேப் வச்சு விடுங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. அந்த மண்ணில் நல்ல விளைச்சல் இருக்கா இல்லையா, இல்லை உரம் போட்டால் நல்ல விளைச்சல் வருமானு அவங்களே சொல்லிடுவாங்க. சார் விளையாட இருக்கீங்களா சார்? சார் போஸ்ட் வந்திருக்கு சார். போஸ்டா? சார் வாங்க போஸ்ட் வந்திருக்கு சார். ஐயா எனக்கு படிக்க தெரியாது. நீங்களே படிச்சிருக்கீங்களா? சார் வீட்ல யாரும் இல்லையா? வீட்டில் யாரும் இல்லைப்பா, வெளியே போயிருக்காங்க. ஓகே சார் நீங்க விவசாயத்துக்கு மண் எதுவும் டெஸ்ட் கொடுத்தீங்களா? ஆமாப்பா இப்போதான் கொடுத்தேன். சார் அந்த மண்ணு விவசாயத்துக்கு சரிப்பட்டாதுன்னு வந்திருக்கு சார். என்னப்பா சொல்றது? கொஞ்சம் தெளிவா படிச்சு பாருப்பா. சார் அப்படிதான் சார் வந்திருக்கு. அந்த மண் வந்து விவசாயத்துக்கு ஏற்ற மண் இல்லைன்ட்டு வந்திருக்கு சார். வேற ஏதாவது எழுதியிருக்கான்னு பாருப்பா கொஞ்சம் நல்லா. அவங்க வேற ஒரு கான்டாக்ட கொடுத்து இவங்க கிட்ட பேசி பாருங்க கொடுத்துருக்காங்க சார். அப்படியாப்பா? ஆமா சார். வேற ஏதாவது இல்லையாப்பா? இல்ல சார். சரி நன்றிப்பா. எஸ் சார். ஹலோ ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார், சொல்லுங்க சார். இது மண் சரியில்லைன்னு இப்போ சாயில் டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருந்தோம். ஏதாவது சார் மண் சரியில்லைன்னு சாயில் டெஸ்ட் அனுப்பியிருந்தோம். ஏதாவது என்ன எதுவும் விளையாதுன்னு வேற போட்டிருக்கீங்க சார் அதுவா சார்? சார் அந்த மண்ணில் இருக்க விளைச்சல் அவ்வளோதான் சார். அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது சார். அது இனிமே அதை வச்சு விவசாயம் பண்ணுறது நடக்காத காரியம் சார்.
ஐயா நீங்களே இப்படி சொன்னா எப்படியா? ஏதாவது பண்ண முடியுமான்னு கொஞ்சம் பாருங்கய்யா. சார் அந்த மண்ணில் இருக்க தன்மை குறைஞ்சிடுச்சு சார், சொன்னா புரிஞ்சுக்கோங்க. நான் வேணா ஒரு ஆளோட நம்பர் தரேன், அவர்கிட்ட நீங்க பேசி பாருங்க. உங்களால எதுவும் பண்ண முடியாது ஐயா? சார் எங்களால ஒன்றும் பண்ண முடியாது சார், சாரி சார். சரிங்க, ஏதோ நம்பர் அனுப்புறேன், நீங்க அதை கொஞ்சம் அனுப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நான் அனுப்புறேன் சார், நான் அனுப்புறேன் சார். சரி ஐயா, ரொம்ப நன்றி ஐயா உங்க உதவிக்கு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்யா, வாங்கய்யா. யார்யா? ஐயா செல்வம் ஐயா அனுப்பினாரு. வாங்கய்யா வாங்கய்யா வாங்கய்யா. சொன்னார், எனக்கு ஃபோன் பண்ணார். இந்த மாதிரி ஏதோ மண்ணுக்கு ஏதோ பிரச்சனையாமே இடத்துல. எது போட்டாலும் விளைய மாட்டேங்குது ஐயா. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுயா. உங்கள் இடம் இந்த மாதிரி இருக்குது, மண் வளம் இல்லை சுத்தமாக. கொஞ்சம் கூட எதுவும் பண்ண முடியாது? எதுவுமே பண்ண முடியாதுயா, விவசாயத்துக்கு ஒன்றும் ஆகாது. பல வருஷமா நல்லா தான் வச்சுட்டு இருந்தோம். இப்பதான் இந்த 2-3 வருஷமா தான் மண் இதுவாகிட்டு இருக்கு. இந்த மாதிரி தான் இப்போ நிறைய பேருக்கு பிரச்சனை இல்லையா? இந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு இப்போ பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. நானும் தண்ணி பார்த்தேன். பிரச்சனை கூட எதுவும் இல்லையா? நிறைய தண்ணி இருக்கு ஐயா. ஏற்கனவே உங்க ஊர்ல இருந்து ஒருத்தர் வந்திருந்தாருல? ஆமா ஐயா. அப்ப ஐயா இப்ப என்னலாம் பண்றது அதுக்கு? இதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குயா. நானும் அவர் தான் அதுதான் சொல்லிவிட்டேன். ஹைட்ரோபோனிக்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதாவது மண்ணே இல்லாம தண்ணியிலே விவசாயம் பண்றது. இது புதுசா இருக்கையா? ஆமாய்யா, அதுதான் நீ உங்க வரேன்னு சொன்னோன்னு தான் உங்களுக்காக பாருங்க, உங்களுக்காக தான் உட்காந்து பண்ணிட்டு இருக்கிறேன் பாருங்க. இதுதான் அந்த மெத்தடு. என்னையா பண்ணணும் இதுல? இதுல உங்களுக்கு மண்ணே தேவையில்லை, தண்ணியிலே பண்ணலாம். உங்க ஊர்ல தண்ணி தான் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ பிரச்சனையே இல்லை, இந்த மெத்தடை நீங்க பண்ணிடலாம். ஐயா எப்படி பண்றதுன்னு சொன்னீங்கன்னா என்ன இதுன்னு தெரியாம எப்படி இறங்குறது? அதெல்லாம் நம்பி இறங்கலாங்கய்யா. ஏன்னா இப்போ இருக்க மண் இல்லை, மண்ணோட இயற்கையை அழிஞ்சிருச்சு தான் சொல்லணும். ஏன்னா காற்று மாசுபாடு அந்த மாதிரி நிறையா போயிடுச்சு. அதனால இப்போ சுத்தமாக இல்லை. நீங்கள் நம்பி இருக்கிறதுனா இது ஒரு மெத்தட் தான். இதில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஏன்னா வெறும் தண்ணி மட்டும் தான் வச்சு பண்ண போகிறீங்க. தண்ணியிலையுமே உங்கள் ஊர் சுத்தமான தண்ணி தான், பிரச்சனையே இல்லை. வெறும் தண்ணியை ஊற்றினீங்கன்னா தண்ணியிலேருந்தே விவசாயம் பண்ணலாம். அது தண்ணி கம்மியான தண்ணி தான் தேவை. அது தேவையான ஊட்டச்சத்து மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். அது கரெக்டான அளவோட கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அது விவசாயம் ஆயிரும். திடீர்னு சொன்னா என்னையா பண்றது? இப்ப எதுவுமே பண்ண முடியாத கை இருக்கீங்களே. இப்போ நீங்கள் எதுவும் பண்ண முடியலனாலுமே இப்போ நீங்கள் விவசாயம் பண்ண முடியாதுயா. ஆமா ஐயா. எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா உங்கள் மண் சுத்தமாக இல்லை. இதை நம்பி தான் நீங்கள் இறங்கணும் இப்போ. ஏன்னா விவசாயத்தை நம்பி இருக்கேன்றீங்க. அவர் சொன்னார் விவசாயத்தை நம்ம குடும்பம் அப்படின்னாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆஃபீஸோட கூப்பிடாம வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு உங்களை பேசுகிறேன். ஹைட்ரோபோனிக்ஸை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற மாதிரி தான்யா. அதாவது இப்போ நீங்கள் விவசாயம் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் இடத்துல நீங்கள் அதிகமான தண்ணி யூஸ் பண்ணணும், பயன்படுத்தணும். ஆனால் இதில் அப்படி தேவையில்லை. எனக்கு கம்மியான தண்ணியே போதும். அதே நீங்கள் தண்ணியுமே திருப்பி வேஸ்ட்டாலாம் ஆகாது. ஏன்னா கம்மியான தண்ணி தான் யூஸ் பண்ணுவீங்க. அதுலேயும் தண்ணியுமே அவ்வளோ செடி குடிச்சிடாது. அதனால ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி வேகமாகவும் விளைஞ்சிரும்யா. இப்போ பயிர் போட்டிங்க அப்படின்னா 6 இல்லை 8 மாதம் ஆகும். ஆனால் அது அப்படி இல்லை, நம்ம 3 மாதம் 4 மாதத்துல நம்ம அறுவடை பண்ணிடலாம். அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அதே மாதிரி நீங்கள் பயிருக்குன்னா இப்போ உங்கள் நிலத்துல நீங்கள் யூரியாவோ இல்லை மற்ற எல்லா ஃபெர்டிலைசர் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க, உரம்லாம் யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் இதில் அப்படி எந்த உரமும் தேவையில்லை. நீங்கள் கரெக்டான ஊட்டச்சத்து மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா போதும். ஐயா உங்களை நம்பி இதை பண்ணலாமா? ஐயா நம்பி பண்ணுங்க. நான் நம்புறதை விட என்னை நம்புறதை விட கவர்மெண்ட்டே இப்போ அதை தான் சொல்லுது. ஏன்னா இதை பண்ணுங்க, ஏன்னா இப்போதைக்கு இயற்கை ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே போச்சுன்னா இன்னும் ஒரு 10 வருஷம் தாண்டோம் அப்படின்னா எந்த ஊர்லேயும் மண்ணே இருக்காது போல. சோத்துக்கு அப்புறம் திண்டாட போறேன், கடவுள் கைவிட மாட்டான்னு நம்புறேன். நம்பி போங்க, கடவுள் கைவிட மாட்டார் தான். இதெல்லாம் உங்க ஊரில் நிறைய பேர் பண்ணுறாங்க. இப்போ நிறைய பேர் நான் சொல்லியிருக்கிறேன், நிறைய பேர் கொடுத்துருக்குறேன், அவங்களும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பண்ணுவாங்க, என்ன பாருங்க, நீங்களும் பண்ணுங்க. இதுல ஏன் ஒன்றும் இல்லையா? நீ ஏன்னா உரம் பண்ண போறது இல்லை, நீ எதுவும் யூஸ் பண்ண போறது இல்லை. நம்பி பண்ணலாம். கடவுள் காப்பாத்துறியா, கண்டிப்பா காப்பாத்துறாரு. உங்களை நம்பிதான் போயிட்டு வரேன் ஐயா நான். சரியா, போயிட்டு வாங்கய்யா, கண்டிப்பா. நன்றி ஐயா. சரியா சரியா. சார் 6 மாதத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன். நீங்கள் ஹைட்ரோபோனிக்ஸ்னு ஒன்று சொல்லியிருந்தீங்க. நீங்கள் செஞ்சதுலேருந்து ரொம்ப பலனாக இருக்குது சார்.
ஆர்சிபி கப்பு கிடைச்சிடுச்சு